பாய், அவன் இங்கே தான் இருக்கான். புறப்பட்டு சொல்கிறேன். அந்த தேச துரோகி அலிபாயா நடு ரோட்ல தூக்குல போடணும். அவன் துடிக்க துடிக்க சாகணும். அவன் ஐபிஎஸ் ஆபீசர் தெரியாம ஸ்கூல்ல பாம்பு வைக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். என்கிட்ட சொல்லிட்டதுனால அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா நான் செய்வேன். நான் இல்லைன்னா வேற யாராச்சும் செய்வாங்க. November 14th குறி வச்சு நிறைய பிளான் வச்சிருக்கான். November 14th, it's my target. அன்னைக்கு நான் நினைச்சது நடக்கணும். அது நடக்கணும்னா அவன் உயிரோட இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற எல்லா சீக்ரெட்ஸும் அவனுக்கு தெரியும். சோ மாத்துங்க, இடத்த மாத்துங்க. அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஏன்னா என் பொண்ணு அவங்கிட்ட. நான் இப்ப போறேன் சார். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. செத்த இந்த ஒரு ஆபீசர் மட்டும்தான் சாவான். இல்லைன்னா 30-40 கிரிமினல் சாவானுங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்கு என்ன கிரிமினலாவே நினைச்சுக்கோ. அது வரைக்கும் ஸ்ருதியை பார்த்துக்கங்க சார். என்னையா சார்? முன்னதா வா. ஜீப் எடு. எஸ் சார். சார், இன்னைக்கு ஒரு நாளாவது டியூட்டியா பாக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? எங்க இருக்கான்? யார் சார்? காக்கி சட்டை போட்டதுக்கு நீங்க ஒரு நாளாவது நேர்மையா வேலையா போறாங்க. அலிபாய் எங்க இருக்கான் கேளு. கேளு எங்க இருக்கான் கேளு, இல்லைன்னா மூளை செதறிடும். கேளு சார். ஹலோ கோவிந்த். சொல்லுங்க பாய். அவன் கிளம்பிட்டானா? இல்ல பாய், இன்னும் இங்க தான் இருக்கா. கிளம்புன உடனே இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க மட்டும் சேஃபான இடத்துல இருங்க. சிட்டில இருக்க வேண்டாம். டேய், அது எனக்கு தெரியும்டா. நான் சேஃபா தான் இருக்கேன். இப்ப எங்க இருக்கீங்க? வின்னி மில்ஸ்ல இருக்கேன். சரிங்க பாய். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். வண்டி எடு, போ போ, வண்டி எடு, போ. அலிபாய் கோவிந்த் போல். வந்துட்டான். பின்னி மில்லுக்கே வந்துட்டான். அவனுக்கு யாரா சொன்னா? நான் தான் சொன்னேன். நீ ஏன்டா சொன்ன? வேற வழி இல்ல பாய். நீங்க போன் பண்ணும் போது அவன் என் பக்கத்துல தான் இருந்தான். நெத்தி போட்டு கன் வச்சு கேட்டான். எங்க இருக்க போ பாய். ஆல்ரெடி பின்னி மில்லுக்குள்ள வந்துட்டான். இங்கே வந்துட்டானடா. டேய், போங்க போங்க. சொல்லு. அவனை கொன்னா எனக்கு எவ்வளவு தருவ? ₹1 கோடி பத்திருக்கியா? இல்ல, 5 கோடி தர. போட்டு தள்ளு.
கரெக்ட் ஆபீசரை பார்த்த நின்ன இடத்துல மூத்திரம் போயிருவடா. என்னடா புசுக்குன்னு போட்டேன்? இவங்க என்ன மனுஷன் நினைச்சா மிருகங்கள் நினைச்சா கிரிமினல்ஸ் இவங்க எங்க கிடைப்பாங்க? இது பாரு, உன்ன மாதிரி போலீஸ் ஆபீசர் 1000 பேர் ஓவர் நைட் ரெக்ரூட் பண்ணலாம். இவங்களை எங்க கொண்டு வரது? சின்ன வயசுல இருந்து பொத்தி பொத்தி வளர்த்திருக்கேன் இவங்களா நானு. மூட மாட்டேன்டா நான்டே.
நிறுத்து இருடா செல்லம் இரு வலிக்குதுடா ஆமா யாருடா செல்லம் நீ என்ன வேணும் உனக்கு இது பாரு உனக்கு எவ்வளவு வேணும் நான் கொடுக்குறேன் நீ என்னோட இருந்துற ராஜா ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன் நான் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு என்னடா கொடுப்பாங்க நீ யூனிஃபார்ம்ல செத்தா 50,000 ரூபாய் உன் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க அவ்வளவுதான் 2 மீட்டர் கருப்பு ரிப்பனை துண்டு துண்டா கட் பண்ணி உன்னை புதைக்கிற வரைக்கும் நெஞ்சில குத்திப்பாங்க அவ்வளவுதான் செல்லம் நீ என் கூட உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன் சொர்க்கத்தை காட்டுறேன் சொர்க்கத்தை காட்டுறேன் பேரம் பேசுனிய முடியல சார் முள்ளால தான் எடுக்கணும். சார் நான் தான் உங்க பொண்ணு சேஃப். வாலிபாய் செத்துட்டான். பேட் லக் என்னன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் கோவிந்தும் செத்துட்டார் சார். சார் நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்.